எதுவாக இருந்தாலும் அம்மாட்ட கேட்டு நல்லா தெரியாததுக்கு நல்லா கேளுங்க சரியா? மனமுறையும் கேளுங்க பதிச்சுருவான். கூப்பிடுவோமா? ஆத்தா ஐஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கினமா கூப்பிட்டவர்கள் கோடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மயம் ஆளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த விட்டு தொல்லை எதிரிய தொல்லை மாண்டவ தொல்லை துன்பமே வாழ்க்கை வந்து உட்காந்துருக்கேன் மயம் ஆளுக்கு தீராத பிரச்சனை தீக்க வரணும் வாய் விட்டு கூப்பிடுங்க தாய். ஆத்தா வாத்தான்னு கூப்பிடுங்க அத்தா. ஆத்தா ஐஸ்வரி ஏழைக்கு இறங்கி வாடி என்ன பெத்தம்மா இந்த மயமாளுக்கு என்ன பிரச்சனைக்காக இங்கே வந்திருக்கா எனக்கு தெரியாது உனக்கு தெரியும் சத்தியவா கட்டுப்பட்டு இறங்குதா. ஆத்தா ஐஸ்வரி மன உருகி உள்ள உருகி வாடி தாயி என் கஷ்டத்தை தீர்த்து வைன்னு இந்த ஏழை மக வயன்னு வந்து உட்காந்துருக்கா. வாத்தா வாவிட்டு கூப்பிடு தாயி. என் மக இன்னைக்கு கண்ணீர் தேத்தா மிச்சங்கிறா. உண்மையா தாயி? ஆமாம். என்னால் முடியலைன்னு சொல்லிட்டேன். மனையில் நிம்மதியே இல்லை. உண்மையாத்தா? கண்ணீருதே எனக்கு வருது ஏன் அப்படின்னு எனக்கு என் புருஷனுக்கு எந்த சண்டை வம்பும் இல்லை. ஆனால் சுற்றி இருக்கிறவங்களாம் வேடிக்கைதான் பார்ப்பாங்க. உண்மையா? தேவையில்லாத வம்பு வழக்கை இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. சரியா? எதுனாலுமே தெரியல. பார்க்க சரியான தொழில் இல்லை சரியான வருமானம் எல்லாத்துலேயும் சிக்கல். எல்லாமே சிக்கல் எல்லாமே சிக்கல். இது மட்டும்தானே எனக்கு சொல்ல தெரியலேன்ட்ட. உண்மையா? இது மட்டும்தான் சொன்னால் நான் தீர்வு ஏற்றித்தான். ஆனால் என்னை சுற்றி இருக்க பிரச்சனைக்கு என் தாய் நீந்தேன் தீர்வு சொல்லணும்னு சொல்லி வந்து உட்காந்துருக்க. உண்மையா? எனக்கு தெரியாது யார் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் கல்யாணம் பண்ண புதுசில் நிம்மதியாக மன நிறைவோடதே வாழ்ந்தி. ஆனால் என் பிள்ளை குட்டி பிறந்த பிறகு வறுமதே வாட்டுது. உண்மையா? உன் பிள்ளை தெரிக்கிறப்பே வந்து 7.5 சனியில் பிறந்துச்சு. தெரியுமா தெரியாதா? அந்த பிள்ளை 7.5 சனியில் பிறந்தப்பே எல்லாமே விரைச்சலவுதே உனக்கு. அதில் இருந்தே பிடிச்சிச்சு விரையும். இன்ன வரைக்கும் நீ வந்து ஒரு தங்கத்தை உன் மனையில வச்சு எடுக்க முடியாது. உண்மையா? கட்டுற துணியை தவிர வேற எதுவும் இல்லைன்ட்ட. உண்மையா? என் பீரோல வந்து பாரு கட்டுற துணியை தவிர எதுவும் இருந்தா நீ எடுத்துட்டு போயின்னு சொல்லி சிரிப்ப. உண்மையா? அந்த நிலைமைக்குதான் என் தாய் இன்னைக்கு வந்து ஆளாயி உட்காந்துருக்க. கண்ணீர் மட்டும் எனக்கு கொடுத்துருக்கே தாயி. யார் என்ன பண்ணுனான்னு கேட்டேன். என் பிள்ளையோட கிரகத்தினாலே என்னுடைய கஷ்டமா இல்லை யார் எந்த செய்வனை வச்சு என் குடும்பத்தை நோடிச்சாலான்னு. ஆனா என் பிள்ளை அரசன் வீட்டுல உடன் பங்காளியில ஒரு சண்டை வந்துச்சு. ஞாபகம் இருக்காப்பா? அவங்கதே காரணம். சரியா? அவகதே உன் குடும்பத்தை அன்னைக்கு இன்னைக்கு நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சது. என்ன மேனே தெரியுமா தெரியாதாப்பா? அவன் தேப்பா உன் குடும்பத்தை இன்னைக்கு வந்து உட்காந்துருக்கீல. என்ன பண்றது எந்த திசையில போனா என் கையில 10 ரூபா பாப்போன்னு உட்காந்துருக்கியா? வாய்க்கும் கைக்கும் எட்டாம பேச்சேன்னு கேட்குற. அந்த அரசு அந்த குடும்பத்துல வந்தவ அவங்க இருக்கா. அவங்க பார்த்த வேலைதே இன்னைக்கு நீ நொடிச்சு இன்னைக்கு எல்லாம் இழந்து நிற்க காரணம். அதுக்கு தீர்வு கொடுக்கணும். அவகதே யாரும் சொல்றீங்க தாயி. இந்த தாய் தீர்வு கொடுக்கத்தேனே தான் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கு யாரும் சொன்னாதே தெரியும். இப்படி விரட்டி விட்டு இப்படி எங்களை அந்தல சிந்தலை ஆக்கி எல்லாமே ஆயிடுச்சு. நானே ஒத்த வரையில சொல்லிட்டீல. ஒரு பிரச்சனைன்னா பரவாயில்ல தாயி உன்ட்ட நான் வழி கேட்கலாம். எனக்கு சுற்றி பிரச்சனை இருக்கே நான் யார்கிட்ட கேட்பேன்னு சொன்னியா இல்லையா? தெய்வத்திட்ட நான் கும்பிட்ற தெய்வத்திட்ட சொல்லிட்டு தெய்வம் தான் கேட்கணும்னு சொன்னியா? நான் மனுஷன்ட்ட சொல்லலை. எனக்கு சொல்லவும் தெரியலைன்ட்டு. நான் யாரையும் அருவா எடுக்கலை கம்பு எடுக்கலை. எங்களை குடும்பத்தை வீணடிச்சவங்கள நீ பார்த்துக்கத்தான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரியா? இன்னைக்கு மன நிம்மதி இல்லை. நாங்கள் புருஷன் முன்னாடி பிள்ளை ஊட்டின்னு அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் யோசனையாகத்தே இருப்போம். உண்மையா? வறுமை கஷ்டம் விரட்டுதுன்னு சொல்லிட்ட தாயி. நீ என் தாய் உன்னை தேடி வந்திருக்க. எங்களுக்கு நீ நல்ல வழியை காட்டு. 4 பேர் பார்க்கறதுக்கு மனசுல வாழ்கிறான். ஆனால் மனசுல வந்து அப்படியே புண்ணா வலிக்குதுன்னா. உண்மையா? யார்கிட்ட போய்தான் நாங்க வழிகாட்டுவோம். என்னத்தான் நாங்க பண்ணணும்னு எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணலான்னு கேட்டியா? ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே செய்யாதப்ப என் குடும்பத்தை வீணடிச்சு எங்களை ஊரை விட்டு ஊரு தேசம் விட்டு தேசம்னு பஞ்ச பரதேசி ஆக்கி விட்டாங்களா? எந்த இடத்துல குத்த வைக்க முடியாது உன்னால. சரியா? இந்த இடம்னா அந்த இடம் அந்த இடம்னா இந்த இடம் எதுவுமே மனசுக்கே ஒத்து வராது. இருக்கிற இடம் நிலையான வாழ்க்கை இல்லை. ஃபர்ஸ்ட் மனசுக்கே ஒத்து வராத்தா. ஒரு இடத்துல நிற கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டீல. இன்னைக்கு தாயி நீ வந்து சரி பண்ணுவேன்னு நம்பிக்கையோட தேடி வந்திருக்கீன்னு சொன்னியா? இந்த தாய்கிட்ட வந்தா தீர்ந்துரும்னு வந்து உட்காந்துக்கா தாயி. ஆலயத்துக்குலாம் வந்தோடனே நான் இந்த தாயிட்ட வந்துட்டீல. நானே சொல்லிட்டீல. இப்ப கேளு உன் வரத்தை கேளு. உனக்கு என்ன வேணும்னு கேளு தாயி. கஷ்டத்தை எல்லாம் நீ நீக்கி கொடுக்கணும். எனக்கு கொடுத்தது பூரா வரணும். முதல்ல இன்னைக்கு எங்களை கொண்டாந்து அந்த இடத்துல என் வீட்டுக்காரர் வேலை பார்த்ததை விரட்டி விட்டு அங்கிருந்து அவன் உட்காந்து சம்பாதித்து இன்னைக்கு பொய் சொல்லி நல்லா நிலையா நிற்கிறாங்க. என் பிள்ளை தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது. என் பிள்ளை இன்னைக்கு கடலில் படகு ஓட்டிக்கிட்டு கிடக்குது. வெளியில கரைக்கு ஏற முடியல கடலுக்குள்ளேயும் போக முடியல. என்ன பண்ணுவோன்னு தெரியாம கண்ணீர் மட்டும் மிச்சம் இருந்துச்சு என் பிள்ளை. சரியா? என் அரசன் எனக்கு வந்து போராடுற சக்தியை கொடுத்து
தாயின்னு கேட்டிருக்க. சரியா? என்னால் போராட முடியல. என் பிள்ளைகளுக்காக நான் அந்த பூமியில் வந்து 10 ரூபா சம்பாரிச்சு 4 பேத்துக்கு முன்னாடி எதிரிக்கு முன்னாடி வாழணும்னு கேட்குறேன். எதிரிக்கு முன்னாடி தளர்ந்து அவங்க எங்களை எப்போ எந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு அதே இடத்துல நான் மன கட்டி கோடீஸ்வரனை வாழ்ந்து காட்டுறேன்னு சொல்ல உண்மையா? என்ன தாயி இதைத்தேன் தாயி நான் உங்கள்ட்ட கேட்டு வந்திருக்கேன். நீ வெற்றியாய் கொடுப்பேன் நம்பி கூட வந்திருக்கேன்னு சொல்லிட்டியா? இந்த தாய்கிட்ட வந்துட்டு இல்லத்தா, இந்த தாய் தீர்த்து வைக்கிறீங்க அதே மாதிரி தான் தீர்த்து வைக்கிறீங்க புரிதாயி? என் புருஷனை எப்படி விரட்டினாரோ அதே மாதிரி இது பண்ணி வைக்கணும். மாரில் சொன்னல உண்மையா?